மாவட்டம் பொள்ளாச்சியில 2019ஆம் ஆண்டு நடந்த பாலியல் குற்றத்துல 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 2019ஆம் ஆண்டு மாணவிகள் பல பேரை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அந்த விஷயத்தை வீடியோவா பதிவு செஞ்சு மிரட்டிய செய்தி அங்க பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர்ந்து இந்த பாலியல் குற்றத்தை பற்றி கோவை மகளிர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதி நந்தினி தேவி தான் தீர்க்க போறாங்களாம். இந்த வழக்குல அரசு தரப்புல 50 பேர் சாட்சி கொடுக்க போறாங்க. 200 ஆவணங்கள் 40க்கும் மேற்பட்ட மின்னணு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில இந்த வழக்கின் தீர்ப்பு மே 13ஆம் தேதி வழங்கப்பட போது தமிழகம் முழுவதும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதற்கிடையில தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட போறாங்களாம். இதை தொடர்ந்து நீதிபதி நந்தினி தேவியா பணியிட மாற்றம் செய்ய போறதா சொல்லியிருந்தாங்க. இது மக்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கின பிறகுதான் கரூர் மாவட்ட நீதிமன்ற பணிக்கு நீதிபதி நந்தினி போக போறாங்களாம். இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில 2019ஆம் ஆண்டு நடந்த பாலியல் குற்றத்துல 9 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 2019ஆம் ஆண்டு மாணவிகள் பல பேரை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அந்த விஷயத்தை வீடியோவா பதிவு செஞ்சு மிரட்டிய செய்தி அங்க பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. அதை தொடர்ந்து இந்த பாலியல் குற்றத்தை பற்றி கோவை மகளிர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதி நந்தினி தேவி தான் தீர்க்க போறாங்களாம். இந்த வழக்குல அரசு தரப்புல 50 பேர் சாட்சி கொடுக்க போறாங்க. 200 ஆவணங்கள் 40க்கும் மேற்பட்ட மின்னணு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில இந்த வழக்கின் தீர்ப்பு மே 13ஆம் தேதி வழங்கப்பட போது தமிழகம் முழுவதும் பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதற்கிடையில தமிழகம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட போறாங்களாம். இதை தொடர்ந்து நீதிபதி நந்தினி தேவியா பணியிட மாற்றம் செய்ய போறதா சொல்லியிருந்தாங்க. இது மக்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனா இந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கின பிறகுதான் கரூர் மாவட்ட நீதிமன்ற பணிக்கு நீதிபதி நந்தினி போக போறாங்களாம். இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க.